ஹாய், ஹலோ, வணக்கம் வீவர்ஸ். தங்களை அன்புடன் அழைக்கிறது துவேதா மீடியா. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு தமிழ்நாட்டோட உயிர் நாடியான காவேரி ஆத்த பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு நம்ம பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இங்கே வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், கிளீனிங் பொருட்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே குறைஞ்ச விலையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கிது. விசிட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காவேரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் கூர்க் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்குன்றுகளில் உள்ள பிரம்மகிரி குன்றில் தலைக்காவேரி என்னும் இடத்துல உற்பத்தி ஆகுது. மொத்தம் இதோட நீளம் 850 கிலோமீட்டர். அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 416 கிலோமீட்டர் பாயுது. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் என்னும் இடத்துல நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. இதுக்கு பேர் ஸ்டாலின் நீர்த்தேக்கம்னு அழைக்கிறாங்க. அப்புறம் சேலம் மாவட்டத்தில் இந்த ஆற்றோட குறுக்க மேட்டூர் அணை கட்டப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் பவானி ஆறு இதோட துணையாறா இணையுது. கரூர் மாவட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, 2 ஆறும் காவேரி ஆற்றோட இணையுது. அந்த இடத்துக்கு பேர் திருமுக்கூடல். அங்கே அந்த இடத்துல அந்த காவேரி ஆற்றுக்கு அகன்ற காவேரி அப்படின்ட்டு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த ஆறு 2 கிளைகளாக பிரியுது. ஒன்று வடக்கு கிளை, இன்னொன்று தெற்கு கிளை. வடக்கு கிளை கொள்ளீரிகன் அல்லது கொள்ளிடம்னு அழைக்கிறாங்க. தெற்கு கிளை காவேரின்ற பேர்லேயே போகுது. இந்த இடத்துல இருந்து தான் காவேரி டெல்டா சமவெளி தொடங்குது. அப்புறம் இதுலேருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் அது பாய்ந்த பின்னாடி 2 கிளைகளும் ஒன்றிணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குது. காவேரி ஆற்றோட குறுக்க கட்டப்பட்டிருக்க அணை பேர் கல்லணை. இதுக்கு கிரானைட் அணை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த அணையை கடந்த பின்னாடி காவிரி ஆறு பல கிளைகளாக பிரிந்து டெல்டா பகுதி முழுமைக்கும் பாயுது. இந்த ஒரு வலைப்பின்னல் அமைப்பை தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடலூருக்கு தெற்கே வங்கக்கடல்ல கலக்குது. சரியா சொல்லணும்னா பூம்புகார்ல கலக்குது. தமிழ்நாட்டில் காவிரி ஆறு மட்டுமல்லாமல் பாலாறு, தென்பெண்ணை ஆறு, வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு இப்படி நிறைய ஆறுகள் பாயுது. அதில் வற்றாத ஜீவ நதி தாமிரபரணி. மற்ற 4 ஆறுகளும் வற்றக்கூடிய நதி. இந்த நதிகள்லாம் பாயிறதுனால தான் தமிழ்நாட்டில் நெல், கரும்பு, திணை வகைகள், பருப்பு எல்லாமே பயிரிட முடியுது. அதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்றுமதி பொருட்களாக புகையிலை, தானியங்கள், பருப்பு, கரும்பு, நெல், நிலக்கடலை, வாசனை பொருட்கள், காய்கறிகள் இதெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதனால் நம்மளுடைய தனிநபர் வருமானமும் தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் உயருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.